ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குல்லங்க. சூப்பரான கட்லெட் தாங்க. வீட்லேயே செஞ்சு அசத்தலாம் வாங்க. எப்படின்னு பார்த்துருவோமா? மோஸ்ட்டாக இது மாதிரி ஐட்டம்லாம் நம்ம எங்கேயா ரெஸ்டாரண்ட் போகிறப்ப தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா? இனிமேல் அதை நம்ம வீட்லேயும் செஞ்சு குழந்தைங்களுக்கு அசத்துறோம். ஸோ இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொக்கோலி தான் நம்ம மெயின் வெஜ்ஜி எடுத்திருக்கேன். இதெல்லாம் இருக்கட்டும். இந்த வெஜ்ஜி என்ன பண்ணிவிட்டு நான் ஷோ பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷமே கொண்டு போய் ஸ்டீம் பண்ணிட்டேங்க. ஸ்டீம் ஆகட்டும். அதுக்கு நடுவில் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் வேணால் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ துருவன உருளைக்கிழங்கு ஒன்று, நல்லா மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்ச 1 கிண்ண அளவுக்கு அமெரிக்கன் கார்னு, பொடிப்பொடியாக நறுக்குன கோஸு, வெங்காயம், இது வந்து ஜீனி வெள்ளக்கிழங்கு சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக அரைச்சதை அவிச்சதை நான் இது அதையும் கொஞ்சம் மிச்சம் எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்புங்க. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ப்ரொக்கோலி பார்த்தீங்களா, ஸ்டீம் பண்ணது நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு 3/4 பதத்துக்கு. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்து குறப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லை, அதில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன் மாவுங்க. ஸோ மெயினான ஐட்டம் எல்லாமே ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போது இதில் எந்த தண்ணியுமே சேர்க்க தேவையில்லை. அழகாக அப்படியே பிணைஞ்சு கொடுத்திங்கன்னா அதில் இருக்க தண்ணியே எல்லாம் சுழண்டு தேவையான அளவு வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் குழப்பாக ரொம்ப தண்ணியாக தெரியுதுன்னா மேற்கொண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி திரட்டுறதுக்கு வருதான்ற அளவுக்கு பக்குவம்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா இது வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ், அந்த பிளேட்டில் என்ன கொட்டி வச்சுருக்கேன்னா கார்ன்ஃப்ளெக்ஸை மிக்ஸி ஜாரில் கொடுத்து நல்லா குறப்பாக அரைச்சி பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். அதில் இந்த மாதிரி உருட்டி எடுத்து இந்த வடைக்கு உருட்டும் இல்லையா, அந்த மாதிரியே உருட்டிட்டு கடலப்பருப்பு வடைக்கு உருட்டுவோம் பாருங்கள், அந்த மாதிரி தாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டு நீங்கள் இந்த ஸ்கொயர் ஷேப்பாகவும் பண்ணிக்கலாம், இல்லை ரவுண்டு ஷேப்பாகவும் பண்ணிக்கலாம், இல்லை சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாகவும் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நம்ம இதில் டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, எண்ணெயில் கொடுத்து ஜஸ்ட்டு பேன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிரில் பேன் இருந்தாலும் பேன் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி தோசை கல்லில் கூட ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொடுத்துட்டு நம்ம எல்லாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே பிளேட்டிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஷேப் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்நேரம் ஒன்று ஒன்றா பண்ணாமல் ஒரு தேவையான அளவுக்கு ஒரு 10 பீஸ் ரெடி பண்ணிவிட்டு எடுத்து பொரிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. எண்ணெயில் இந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம், அடுத்து ஒரு பக்கம் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை, கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக யம்மி டேஸ்ட்டில் இருந்துச்சு. சீரியஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க வெஜ்ஜீஸ் எல்லாம் அவைலபிள் என்ன இருக்கோ அதையும் நீங்கள் மாற்றி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒன்றும் இல்லைங்க, மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷனபிளாக வேறு ஏதாவது வெஜ்ஜீஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சேம் டேஸ்ட் தான் வரும், நல்லாயிருக்கும். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ஸ்டைல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க குழந்தைங்களுக்கும் அவங்க செஞ்சு கொடுக்கட்டும். எஸ்பெஷலி என்னென்னா ஸ்கூலில் டயர்டாக விளையாடிட்டு வர குழந்தைங்களுக்கு, படிச்சுட்டு விளையாடிட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஈவினிங் வரும்போது இது செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு டியூஷன் போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வீட்லேயே உட்காந்து படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சுறுசுறுப்பாக படிப்பாங்க. அவ்வளோதான். ஆயில் வேணால் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி குறைச்சே யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லது தான். ஸோ சிம்பிளாக செஞ்சு மட்டும் கொடுத்துடாமல் ஒரு சின்ன பிளேட்டிங் பண்ணி கொடுப்போமா குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா தான். கடகடான்னு என் கவுண்டர் டாப்பை தொடச்சிட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு ஒயிட் பிளேட்டில் நடுவில் ஒரு பவுல் கொடுத்து கொஞ்சம் கெச்சப் ஊற்றி சர்வ் பண்ணிட்டேன். மோஸ்ட்டாக பசங்களுக்கு கட்லெட்னாலே கெச்சப்பில் சாப்பிட்டு பழகிட்டாங்க. ஒரு டைம் வேணால் புதினா சட்னி ட்ரை பண்ணி பாருங்களேன். காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமாக தான் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பழக்கி விடணும், அவள் தான். ஸோ ரெட் சட்னிக்கு பதிலாக இன்றைக்கி நான் க்ரீன் சட்னி ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அவங்களே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில்